வருமானத்தை நான் விட்டுட்டு இந்த பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்குன்னு ஒரு ட்ரீம், மிஷன், விஷன் அனலைஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? அந்த அனலைஸை தான் உங்கள்கிட்ட இப்ப நான் சொல்ல போறேன். அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல, டைரக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம்ல எதுக்கு இந்த விஸ்வம் ஆயுர்வேதாங்கிற நிறுவனத்தை நான் சூஸ் பண்ணினேன் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி இயர்லி 90ஸ்ல இருந்து இந்தியாவில் ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு, பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சார் பாக்கியராஜ் சார், நம்ம மீட்டிங் முடிஞ்சு பேசிக்கலாம் சார். ப்ரிவிலிங் ஆயிட்டு இருக்கு இயர்லி 90ஸ்ல இருந்து. பட் இதுக்கான கவர்மெண்ட் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் லீகாலிட்டின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு 15 வருடங்களிலிருந்து 20 வருடம் கவர்மெண்ட் இதுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் செய்யல. 2016ல தான் கைட்லைன்ஸே வெளியிடுறாங்க. நேரடி விற்பனை துறை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. வரைமுறை, நேரடி விற்பனையாளர்னா யாரு, விற்பனை செய்யறவங்க யாரு, அவங்க பிரதிநிதிக்கு என்னென்ன ரூலு, கடமைகள், நிறுவனத்தோட கடமைகள் என்ன, பொருளை எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு வரைமுறை கொடுக்குறாங்க. இதவே 2016 தான் கொடுக்குறாங்க. இந்த 2016ல இருந்து பின்னோக்கி 90கள்ல இருந்து ஏகப்பட்ட மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கொலாப்ஸ்டு, மணி லாண்டரிங், மணி சிட் ஃபண்ட் ஸ்கீம், இதெல்லாமே இப்போ இதுக்கான ஒரு பேரு நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பட்டம், ஆள் பிடிக்கிறவங்க, எம்எல்எம், செயின் லிங்க், இது போல நமக்கு வேற வேற பேர் இருந்தாலும் உலகத்திலேயே தலை சிறந்த பிளாட்ஃபார்ம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அதர் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவை தவிர அதர் கண்ட்ரீஸ் இதுல ஏகப்பட்ட தூரத்துல முன்னோடியா இருக்காங்க. நிறைய நபர்கள் அவங்களுடைய லைஃப, கேரியரை இந்த டைரக்ட் செல்லிங்ல செட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியால இன்னும் ஆகல. 2016 கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக் கோவிடுக்கு அப்புறம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஒரு பூம் ஆகுது. பிகாஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மேஜரா உலகம் ஃபுல்லா பெர்சன்டேஜ்ல அதிகமா விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெல்னஸ் அண்ட் பர்சனல் கேர். ஸோ இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே வீட்டில் உள்ள உட்பொருட்களை வச்சு, இல்ல நம்மை சுற்றி உள்ள உணவை உட்கொள்ளும் முறையை வச்சு நம்மளே சரி பண்ணிக்கிறது. அதாவது அலோபதி, டாக்டர் கிட்ட போகாம நம்மள சரி பண்ணிக்கக்கூடிய துணை உணவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட் மார்க்கெட் பூம் ஆகுது ஆஃப்டர் கோவிட். ஏன்னா கோவிட் வந்து ஒரு பேண்டமிக், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க, பிசினஸ் இழந்துட்டாங்க. பட் அந்த கோவிட் சுச்சுவேஷன்ல உலகம் ஃபுல்லா கொடி கட்டி பறந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கும் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. செல்ஃபா எப்படி நம்ம தன்னைத்தானே கேர் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. இதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, 2021 2021ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரூல் கொடுக்குறாங்க, ரூலை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ரூல் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் போய் டைரக்ட் செல்லிங் ரூல் அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டைரக்ட் செல்லிங் ரூலை எங்க கொண்டுட்டு போய் பிளேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இன்னைக்கு மணி லாண்டரிங்கா இருக்கட்டும், சிட் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், யூஎஸ்டிடி மார்க்கெட்டா இருக்கட்டும், கடைசியில யாரு பாதிக்கப்படுறா? கன்சியூமர். அதனால இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைரக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்மை மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2018க்கு கீழே கொண்டுட்டு வராங்க. இதுலயும் ஒரு நிறுவனம்னா எப்படி இருக்கணும், நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும், நம்ம டைரக்ட் செல்லர் எப்படி இருக்கணும். அதாவது டைரக்ட் செல்லருங்கிற பேர் மாறி இப்ப வந்து இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிங்கிற பேர் நமக்கு கிடைச்சிருக்கு 2021ல. ஸோ இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸோட நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கிட்டத்தட்ட அழகா டிஸ்கிரைப் பண்ணி 2021ல நம்ம லீகல் ஆயிட்டோம். இது ஒரு சட்டமா இயற்றி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மானிட்டரி பாலிசி, மானிட்டரிங் செக்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைச்சு செயல்பட சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் வெரி மச் சோ லீகல். நம்மள யாரும் ஒருத்தர் கூட கை சுட்டி காட்டி நம்ம ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நம்மள அங்கீகாரம் செஞ்சிருக்கு. வி ஆர் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸ், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பாசிட்டிவிட்டி. அண்ட் அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க, மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாமே 440 ரேஞ்சில் இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எப்படி நோக்கி அவுடேட்டட் ஆச்சு, அப்டேட்டட் பண்ணாம அவுடேட்டட் ஆனாங்க. எவ்வளவோ கம்பெனி இது போல அப்டேட் ஆகாம அவுடேட் ஆயிட்டாங்க. மார்க்கெட்ல இருந்து, வேர்ல்டுல இருந்தே வெளில போயிட்டாங்க. பெரிய சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கானமி என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கானமி ஜென்எக்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு புடிச்ச எக்கானமி என்ன தெரியுங்களா? கிக் எக்கானமி. நோட் பண்ணிக்கோங்க, ஜிஐஜி எக்கானமி. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில
யாரும் ஆபீஸ் ஒர்க்கை விரும்பல. 9 to 9 ஜாபோ இல்ல 5 to 5 ஜாபோ யாரும் விரும்பல. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில விருப்பப்படக்கூடிய எக்கனாமியோட பேர் கிக் எக்கானமி. அப்படின்னா என்னங்க? ஃப்ரீலான்சரா பிடிச்ச வேலையை மேல யாரும் ஒரு அதிகாரி இல்லாம விருப்பப்பட்ட நேரத்துல செய்யக்கூடிய எக்கானமி. அதனாலதான் இன்னைக்கு டெலிவரி பார்ட்னர்ஸ் ஸ்விக்கியா இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், ராபிடோ, ஓலா, இது போல எவ்வளவோ நிறுவனங்கள் டெலிவரி பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய ஷிஃப்ட். அதான் கிக் எக்கானமி. அப்போ இந்த கிக் எக்கானமில தான் எதுவும் வருதுன்னா இந்த டைரக்ட் செல்லிங். ஏன்? இதுக்கு மேற்பார்வையிடுறதுக்கு எந்த ஒரு மானிட்டரிங் அதிகாரியும் கிடையாது. கம்பெனியை சார்ந்து பிடிச்ச நேரத்துல நம்ம இந்த வேலையை செய்துக்கலாம். வருவாய் நம்மளை யாரையும் வற்புறுத்தி வருமானம் பார்க்கல. லீகலா, அதாவது கம்பெனியோடைய பார்ட்னரா ஆயிரும், இண்டிபெண்டன்ட் பிசினஸ் பார்ட்னர். ஸோ இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2021ல கிக் எக்கானமி மனசுல வச்சு ரூல் கொடுத்தாங்க. ரூல் மட்டும் கொடுக்காம இன்னைக்கு இதுக்கு அங்கீகாரமும் கொடுத்து இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அடுத்த வரக்கூடிய 5 வருடங்கள்ல இந்தியால குறைந்தபட்சம் 90,000 கோடி வருவாய் ஈட்டும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 90,000 crore சாதாரண விஷயம் இல்லை. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு இந்த வளர்ச்சி சகிதம் இருக்கு இல்லையா, CAMG, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இயர் ஆன் இயர் டைரக்ட் செல்லிங்கோடைய பங்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வருஷம் வருஷம் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ குறிப்பிட்ட அடுத்த ஒரு 5 வருடங்கள்ல இந்த பங்கு 90,000 கோடி இந்த நேரடி விற்பனை துறை மூலமா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வருமானமா போக இருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ். நான் சொல்றது வந்து லீகலா, ப்ராடக்ட் பேஸ்டா, சர்டிபிகேஷன்ஸோட, ஹெட் ஆஃபீஸோட நடக்கக்கூடிய விஷயத்த பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்துல நம்ம ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல இன்னைக்கு நம்ம அசம்பிள் ஆயிருக்கோம் இல்லையா, ஒரு 55 பேர் இந்த அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்? இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000, 20,000 கம்பெனி கூட இருக்கலாம். அதுல பிரபலமா செயல்பட்டு இருக்க கம்பெனி ஒரு 500 இருக்கு. இந்த 500ல எதுக்கு நம்ம விஸ்வமாயர் சூஸ் பண்ணணும்? நான் அதுக்கான ரிசர்ச் பண்ணேங்க. அததான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் அந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடா இல்ல கரெக்டா சொல்றாப்புல இந்த பையனு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க நிறைய பேரு பல கம்பெனி பார்த்தவங்க. பட் நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணி எடுத்தீங்களான்னு தெரியாது. பட் நான் எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிஸ்னஸ் காம்பன்சேஷன் பிளான். இது 3 தான் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். சரி, ப்ரொஃபைல்னா என்னங்க? ஒரு மல்டி மில்லியனரா இருந்துட்டா மட்டும் போதாது டைரக்ட் செல்லிங் கம்பெனி தொடங்குறதுக்கு. டைரக்ட் செல்லர், அதாவது IBO, இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸோடைய பெயின் தெரியணும். ஃபீல்ட் ஆக்டிவிட்டி ஒர்க் என்னன்னு தெரியணும். பல கோடி இருந்துட்டா மட்டும் டைரக்ட் செல்லிங் கம்பெனியை தொடங்க முடியாது. அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், HUL, அவங்க டைரக்ட் செல்லிங் உள்ள வந்துட்டு வெளில போயிட்டாங்க. பல மல்டிநேஷனல் கம்பெனி உள்ள டைரக்ட் செல்லிங் உள்ள வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாம வெளில போயிட்டாங்க. அப்போ ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட நிறுவனம் டைரக்ட் செல்லர்னா யாரு, டைரக்ட் செல்லரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க ஃபீல்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன இடர்பாடுகள் வரும், பிளான் எப்படி இருக்கணும், இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா அந்த MDக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த விஸ்வம் ஆயுர்வேதா, இந்த விஸ்வம் ஆயுர்வேதாவுடைய மதர் கம்பெனி, இந்த விஸ்வம் ஆயுர்வேதாவுக்கு ஒரு மதர் கம்பெனி இருக்காங்க. அவங்களுடைய பேர் இந்திரதுரும் ஹெர்பல்ஸ். 2011ல இருந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க், ஃபுல் டைம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா MLM இண்டஸ்ட்ரிக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்றது. மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியாவில் யார் யார் இருக்காங்களோ, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராடக்ட் சப்ளை தான் இந்த இந்திரதுரும் ஹெர்பல்ஸோடைய ஒர்க்கு. அப்போ இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு, MDக்கு MLMனா என்ன, ப்ராடக்ட் சப்ளைனா என்ன, வெண்டார் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அந்த விஷயம் எல்லாமே அத்துபடி. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஒரு வெண்டார் மேனேஜ்மெண்ட்ல தான் இவங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட கம்பெனிக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி 30 கம்பெனி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிலையா இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு கம்பெனி தொடங்கும் போது பாசிட்டிவிட்டியா தொடங்குறாங்க. ஆனா எண்ட் அப் வித் ஃபெயிலியர். அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரிசர்ச் கூட இந்த கம்பெனியோட MD கிட்ட இருக்கு. ஸோ MLM பத்தின நாலேஜ் குவைடா இந்த MD, இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட
இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த நோட் பண்ணேன். செகண்ட், ப்ராடக்ட். ப்ராடக்ட்ட பொறுத்தவரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்பெனி எல்லா ப்ராடக்ட்டும் எல்லார்கிட்டயும் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு 90ஸ்ல தொடங்கி இன்னைக்கு வரையும் ஒரு கம்பெனி 5000 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஒரு கம்பெனி 300 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. 400 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் நம்மள போல டைரக்ட் செல்லருக்கு வந்து எந்த ப்ராடக்ட்ட போய் யார்கிட்ட குடுக்கணுங்கிறதே தெரியாம போயிருச்சு. அந்த மாரி மல்டிபிள் ப்ராடக்ட்ட எ எ ஏ ஏகப்பட்ட பேர்ல எல்லா கம்பெனியும் வச்சிருக்காங்க. அப்போ இதுல செகண்டரியா பார்க்க வேண்டியது இந்த ப்ராடக்ட் எல்லாம் சொந்தமா தயாரிக்கிறாங்களா? கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா சட்டம் குடுக்கல சொந்தமா தயாரிக்கணும்னு. அதனால தான் நெறைய கம்பெனி டை அப் பண்ண ப்ராடக்ட்ட கூட வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்தது என்ன? சொந்தமா இந்த நிறுவனம் தனக்கான ப்ராடக்ட்ட தயாரிக்கணும் அப்படிங்கிற கேட்டகரிய செலக்ட் பண்ணியிருந்தேன். இவங்க தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பொருள எம்.எல்.எம் இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. 300 பிளஸ் ப்ராடக்ட் நியூட்ராசியூட்டிகல்ஸ், சப்ளிமெண்ட் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டரி மெடிசின் 3 கேட்டகரியில குடுத்துட்டு இருக்காங்க. எம்.எல்.எம் இண்டஸ்ட்ரிக்கு. அது மட்டும் இல்லாம டைரக்ட்டா டாக்டர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் எந்த பேர்ல கேட்கறாங்களோ, அந்த பேர்ல லேபிள் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ, இவங்க ப்ராடக்ட்டுக்காக எந்த ஒரு தேர்ட் மேனுஃபேக்சரரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இவங்கள்ட்ட ஓன் ஆர்&டி இருக்கு. ஓன் ஆர்&டில இவங்களுக்கு தேவையான ரிசர்ச் பேஸ்ல நியூ ப்ராடக்ட்ட இன்வென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது 2வது. 3வது பிளான். எந்த ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அதுக்கு வந்து அச்சாணி. நான் இப்ப சொன்ன இந்த 3 விஷயத்துல 3 விஷயமும் சமமான ஒரு ஃபோர்ஸ் இருந்தா தான், சமமான பங்கு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சார் புரொஃபைல் சூப்பரா இருக்கு. ப்ராடக்ட் வந்து கோல்டு. பட் பிளான் சரியில்ல. காம்பன்சேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய வருமானம் கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான சதவீதத்துல நமக்கு கிடைக்கலன்னா, இந்த கம்பெனி லாங் டெர்ம் போகாது. ஷட் டவுன் ஆயிரும். அப்போ பிசினஸ் காம்பன்சேஷன் பிளானும் அதாவது மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ரெம்யூனரேஷன் பிளான் இந்த கம்பெனி நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அத நம்ம இப்போ இந்த மீட்டிங்கோட எண்டுல பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ ஆல் ஃபார் விஸ்வம் ஆயுர்வேதா ஃபேமிலி. நம்ம எல்லாம் ஃபேமிலி ஒரு கெட் டுகெதரா இன்னைக்கு ஒரு அடுத்த சில நிமிடங்கள்ல 45 நிமிடங்கள்ல ஒரு பயங்கரமான நாலேட்ஜ் எடுக்க இருக்கோம். இந்த நாலேட்ஜ் வந்து உங்க டீம சார்ந்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் திரும்ப நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ விஸ்வம் ஆயுர்வேதா இந்த கம்பெனி தொடங்கி 4 மாதங்கள் ஆகுது. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத், வடோதரா. இந்த கம்பெனி 22ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுட்டு இருந்தாலும், இவங்க ஆப்பரேட்டிங் அதாவது இப்போ கம்பெனி எம்.எல்.எம் மல்டிநேஷனல் லெவல்ல தொடங்கி 4 மாதங்கள் தான் ஆகுது. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடோதரா, குஜராத்ல இருக்கு. இவங்களுடைய மேஜர் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல இந்திரதுரம் ஹெர்பல்ஸ்ல 300 பொருள் இருந்தாலும், விஸ்வம் ஆயுர்வேதால பர்ட்டிகுலரா மார்க்கெட்ல இல்லாத யுனிக்கான பொருட்கள கொண்டுட்டு வரணுன்ட்டு ஆர்&டி சமைச்சு, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போய், ஒரு குறிப்பிட்ட பொருள நமக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. அததான் நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ கம்பெனி தொடங்குறதுக்கு தேவையான ஆர்ஓசி, ரிஜிஸ்ட்ரேஷன், பான், டின், லீகாலிட்டி என்னென்ன தேவையோ அனைத்து லீகாலிட்டியும் கம்பெனி கிட்ட இருக்கு. இன்க்ளூடிங் ப்ராடக்ட் ரிலேட்டட் லீகாலிட்டி. ப்ராடக்ட்க்கு தேவையான ஐஎஸ்ஓ குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், ஹெச்ஏபிபியா இருக்கட்டும், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், இந்த கம்பெனி எல்லாமே தொடக்கம் முதலிய டே ஒன்லேருந்து அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து குஜராத், வடோதரா. விஷன் நான் குஜராத் போய் நேரடியா கம்பெனிய ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, மேனேஜிங் டைரக்டர்ட்ட கேட்ட விஷயம் இதான். சார் உங்களுடைய விஷன் என்ன? விஷன்னா அடுத்த வரக்கூடிய சில மாதங்கள்ல, அடுத்த வரக்கூடிய சில வருஷங்கள்ல கம்பெனி என்னவா இருக்க விரும்புறாங்க? எதுக்காக இந்த கம்பெனிய தொடங்குனாங்க? அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ நான் டைரக்ட்டா கேட்டப்போ, காப்பி அடிச்ச மாரிலாம் மனப்பாடமா சொல்லாம, அவரு சில கருத்துக்கள சொன்னாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லாத பொருட்கள் கிடையாது. பட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்காங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட், அஃபோர்டபிள் பிரைஸ் அண்ட் இந்த குவாலிட்டி லாஸ்ட் வரையும் மெயின்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் அதாவது ஐபிஓ நமக்கு ஸ்டாண்டர்ட் வெல்த்ங்கிறது தெரியும். நமக்கான வருமானம் ஸ்டாண்டர்டா அமையணும். கன்சிஸ்டன்ட்டா அமையணும். அது போல ஒரு நிறுவனத்த தொடங்கணுங்கிறது தான் சார் என் விஷன். அதனால தான் விஸ்வம் ஆயுர்வேதாவ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற ஒரு ஜென்யூனான ஆன்சர் குடுத்தாரு. அடுத்த மிஷன். விஷன்ங்கிறது ஷார்ட் டெர்ம். மிஷன்ங்கிறது தொலைதூர பார்வை. அடுத்த 3 வருடங்கள்ல இந்த கம்பெனிய எங்க கொண்டுட்டு போணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில தான் நம்ம எல்லாம் அலைன் பண்ணி நம்ம வொர்க் பண்ண போறோம். அப்ப அத கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அத கேட்டேன். உங்களுடைய மிஷன் என்ன சார்? அப்படின்னு. 2028ல 2028ல
கம்பெனி டாப் 10 டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இந்தியாவுல வரதுக்கான ஒர்க்கை தான் சார் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு 400 500 கம்பெனிகள் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டாப் 10ல வரணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ மத்த கம்பெனி என்ன செயல்பட்டுட்டு இருக்காங்களோ அதை விட 100 மடங்கு நம்ம வந்து வேகமா செயல்படணும். அவருடைய இலக்கு டாப் 10 கம்பெனி உள்ள 2028ல விஸ்வம் ஆயுர்வேதாவை நம்ம கொண்டுட்டு போய் நம்ம எல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்க போறோம். அப்போ கம்பெனி டாப் 10ல அசுர வளர்ச்சியா இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நிலையும் வருமானமும் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரொஃபைல் விஸ்வம் ஆயுர்வேதாங்கிறது ஜென்யூன் லீகல் டேர்ம்ஸ் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஓகே. நான் அடுத்த செகண்டா பார்த்த விஷயம் ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நானும் எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் 10+1 தான் பார்ப்பாங்க. என்னையும்னா ஐ மீன் நம்மளையும் சேர்த்து சொல்றேன். இப்போ இந்த கம்பெனில யூனிக்கான என்ன விஷயம்? ப்ராடக்ட்ங்கிறது தனித்துவமா இருக்கணும். அதுக்கான விற்பனை திறன் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. யூனிக் செல்லிங் ப்ரொபோர்ஷன் மார்க்கெட்டிங்ல. அத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது, மத்த 10 பேர் போனாலும் நம்ம பொருள் சீக்கிரம் அங்க போய் சேல் ஆகணும். இப்ப அது போல இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த கம்பெனிய நான் சூஸ் பண்ணுனேன். சொல்லப்போனா இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னைக்கு எத்தன பேத்துக்கு தெரியும்னு தெரியல. டைரக்ட் செல்லிங்ல மார்க்கெட்டிங் உடைய இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல்ஸ். இப்போ இந்த மீட்டிங் முன்னாடி கூட சில வீடியோ ஸ்டெம் செல்ஸ பேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. 1 செகண்ட் வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ், பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ்ன்னு 2 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹியூமன் செல்ஸ்னாலும் என்னன்னு பார்க்க போறோம், பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ்னாலும் என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? அறிவியல் கலந்த ஆன்மீகம் கிட்டத்தட்ட பண்டைய காலத்துல இருந்து இதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கோட்பாடா இருந்திருக்கு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்தே தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் அதை நடைமுறைப்படுத்தல. இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல சார் தொப்புள் கொடியை எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு சார்ஜ் இவ்வளவு பண்ணிக்கிறேன்னு கேட்கறாங்க. பட் இது எளிமையான முறையில நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஆரம்ப கால தாயத்து போட்டிருப்போம். இந்த தாயத்துள்ள பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடியை வச்சிருப்பாங்க. சாரி. இந்த தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல்ஸ். ஏன் இந்த ஸ்டெம் செல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது ஒரு தாய் கருவறையில ஒரு குழந்தை முதல்ல உருவாகும் போது, இந்த வீடியோ கூட ஹிந்தில இருந்தது. உருவாகும் போது மதர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல உருவாகுது பாத்தீங்க இல்லையா? அதான் மதர் செல்ஸ் இல்லைன்னா ஸ்டெம் செல்ஸ். இந்த செல்கள் தான் எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா எளிமையா, தேனீ கூட்ட பாத்தீங்கன்னா எல்லா தேனியும் வேலை தான் பார்க்கும். ஆனா ஒரே தேனி தான் வேலையை வாங்கும். ராணி தேனி. அது போல இந்த ஸ்டெம் செல்ஸ் உடைய வேலை என்னன்னா, உடம்புல ஒரு உறுப்புகளும் உருவாக்குறதுக்கு ஸ்டெம் செல்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஸ்டெம் செல்ஸ். அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடியில தான் அதிகமா காணப்படும். அதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அழகா தாயத்தா போட்டு கொடுத்துருக்காங்க. பிற்காலத்துல அந்த குழந்தைக்கோ இல்ல அந்த அப்பா அம்மாவுக்கோ உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து குணப்படுத்த முடியும். 100% ரிவர்சபிள். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த 3 பேர் மட்டும்தான் இதுல பயனடைய முடியும். இத இதுக்காக உலகம் ஃபுல்லா இருக்க கோடிக்கணக்கான மக்களும் பயன்பெறணும்னா அப்ப என்ன ஸ்டெம் செல்ஸை பயன்படுத்தலான்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாங்க. அப்ப ரிசர்ச் பண்ணும்போது மனிதன் எதை சார்ந்திருக்காங்க? கால்நடையும் தாவரத்தையும். கால்நடைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. திரும்ப அடுத்தது தாவரங்கள்ல இருந்து எடுக்கப்படும் போது சக்சஸ் ஆகுது. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சுவிட்சர்லாண்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் 2 ஸ்டெம் செல்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு வந்து கிரேப்ஸ், சோலார் விட்டிஸ்னு சொல்லுவாங்க, சிவப்பு திராட்சை. இரண்டாவது கிரீன் ஆப்பிள். இந்த 2 ஸ்டெம் செல்ஸும் கண்டுபிடிச்சாங்க. இப்ப கிரீன் ஆப்பிள்னா ஆப்பிளே போட மாட்டாங்க. இப்ப எப்படி நான் இந்த தொப்புள் கொடியில உள்ள ஸ்டெம் செல் சொன்னனோ, அந்த மரம் வளரும் போது அந்த கொழுந்து இலைகள்லையும் கொழுந்து வேர்கள்லையும் இளம் மரப்பட்டைகள்லையும் காணப்படக்கூடிய செல்ஸ் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். அதை மட்டும் நானோ டெக்னாலஜி மூலமா பிரிச்சு எடுப்பாங்க.
அதே போல திராட்சை விதையில உயிரோட இருக்கக்கூடிய திராட்சையில திராட்சை விதையில இருக்கக்கூடிய செல்ஸை மட்டும் எடுப்பாங்க. அதான் ஸ்டெம் செல்ஸ். அது போல உலகத்துல 2 ஸ்டெம் செல்ஸ் மட்டும்தான் இதுவரையும் இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி வரையும் 2 ஸ்டெம் செல்ஸ் தான் உலகம் முழுவதும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. பட் ப்ரௌட்லி வி கேன் சே தட் நம்ம விஸ்வம் ஆயுர்வேதால 3வது ஸ்டெம் செல்ஸ் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டுட்டு போயிருக்காங்க. பேட்டன் ரைட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்பர் 1 ரீசன். மார்க்கெட்ல இன்னுமே எத்தனை பேர் வேணாலும் ஸ்டெம் செல் பொருளை கொண்டுட்டு வந்து விற்கலாம். ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது 2 ஸ்டெம் செல் தான், கிரீன் ஆப்பிள், ரெட் கிரேப்ஸ். ஆனா 3வது ஸ்டெம் செல்ஸை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம் தான். சப்பாத்தி கல்லி ஸ்டெம் செல். சப்பாத்தி கல்லி பழம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சப்பாத்தி கல்லி பழத்துடைய ஸ்டெம் செல்ஸை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு இன்னைக்கு பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரே நிறுவனம் குஜராத்தை சேர்ந்த வடோதரால இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் ஆயுர்வேத நிறுவனம் தான். இப்போ 3 ஸ்டெம் செல்ஸ் இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே ப்ராடக்ட் நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய போற இந்த விஸ்வம் ஆயுர்வேதாவுடைய ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ், ஆக்டிவ் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ். அதுலயும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம போய் மார்க்கெட்ல பேச முடியும். எந்த ஒரு நிறுவனமும் ஸ்டெம் செல்னு நாளைக்கு உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி உங்களை கன்வின்ஸ் பண்ண எம்எல்எம்ல, அவங்கள்ட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டெம் செல்னு. அதிகபட்சமான 2 இருக்கும், 3வது இருக்காது. 2வது, எந்த ஒரு நிறுவனமும்னு பிளான்ட் ஸ்டெம் செல்னு பேர் வைக்க அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. உதாரணத்துக்கு அவங்க வேற வேற பேர் வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சுக்கலாம், நியூட்ரிஷன் டிங்னு வச்சிருக்கலாம், செல்லுலர் நியூட்ரிஷன் வச்சிருப்பாங்க, செல்லுலர் ஃபுட்னு வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டெம் செல் அப்படிங்கிற பேரை விஸ்வம் ஆயுர்வேதா மட்டும்தான் பேட்டன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பேரை போய் கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது இதற்கு சார்ந்த ரிசர்ச் என்ன பண்ணிருக்கீங்க, பேப்பரை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் கேட்கும்போது நம்ம தீசிஸ் சப்பாத்தி கலி ஸ்டெம் செல்ஸை கண்டுபிடிச்ச தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது இந்தியாவுல ஏன் உலகத்திலேயே நம்ம பொருள் மேல, அதாவது இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் மேல ஆக்டிவ் பிளான்ட் ஸ்டெம் செல்னு பரிபூர்ண பேரு வச்சிருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம தான். நீங்க வேணா வேற எந்த கம்பெனி வேணாலும் ஸ்டெம் செல்ஸ்ல உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வாங்கி பாருங்க. இந்த ப்ராடக்ட் மேல ஸ்டெம் செல்ஸோ அப்படிங்கிற பேர் இல்லாம செல்லுன்னு இருக்கும், செல்லுலார் எனர்ஜின்னு இருக்கும், நியூட்ரிஷன் ஃபுட்னு இருக்கும், இப்படிதான் இருக்கும். பிளான்ட் ஸ்டெம் செல்லுங்கிற பேரு நம்ம மட்டும் தான் வைக்க முடியும். அதுக்கான காப்பு உரிமையும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்திய தயாரிப்பு, இந்தியாவில் இப்போ ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். உலகம் ஃபுல்லா இதை நம்ம இதே பேர்ல கொண்டுட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பெனியுடைய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னென்ன விஷயத்துக்காக நமக்கு பயன்படுதுன்னு பாருங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, ஹார்ட் ஹெல்த் என்ஹான்ஸ் பண்ணுது, கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உடம்புல இருந்து வெளில அனுப்புது, பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துது, நம்மளுடைய ஸ்கின் ஆரோக்கியத்தை அதிகம் பண்ணுது, கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் பிரச்சனை சரி பண்றதுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உதவுது. ஸோ இன்னைக்கு இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா சார், இது வந்து சேஃப்டி தானே எனக்கு அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்போம் இல்லையா? எஸ், இது எந்தெந்த சேஃப்டி பேராமீட்டர்ஸ்க்குள்ள வருதுன்னு பாருங்க. ஜீரோ டாக்ஸிபிலிட்டி, இதனால சைடு எஃபெக்ட் கிடையாது. ஹை பயோ அவைலபிலிட்டி, இது சாப்பிடக்கூடியதுனால இது போய் உடம்புல சேரக்கூடிய அவைலபிலிட்டி, இந்த சத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ கிட்டத்தட்ட 90க்கு மேலன்னு சொல்லலாம். 100% பொட்டானிக்கல் இன்கிரிடியன்ட், இதில் ஹெவி மெட்டல்ஸ் எதுவும் கிடையாது, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் எதுவும் கிடையாது, அடுத்தது சிந்தட்டிக் மாலிகுல் எதுவும் கிடையாது, குளுட்டன் ஃப்ரீ, வீகன், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் இன்கிரீடியன்ட்டோ செயற்கை சர்க்கரை எதுவும் கிடையாது. 2 பேரும் ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடலாம். ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ, எஃப்எஸ்எஸ்ஐ, யுனைடெட் ஸ்டேட்டோட எஃப்டிஏ, கோஷர் சர்டிபிகேட், ஹெச்ஏபிபி, அனைத்து சர்டிபிகேட்ஸும் இந்த கம்பெனில இருக்கு. டெஸ்டட் ஃபார் சேஃப்டி இன் இன்டர்நேஷனல் லெபார்டரிஸ்ல இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் ஆக்சுவல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன? ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், கிரேப் சீட், இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து பிரிக்லி பியர் ஸ்டெம் செல், மஸ்க்மெலான், ரெசர்வேட்ரால், அகாய்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, அஸ்டாசென்டின், கோஎன்சைம், குளோரெல்லா, ஒமேகா 3,6 பேர்லி கிராஸ். இத்தனை இன்கிரீடியன்ட்டும் இந்த ஒரு பாக்கெட்ல கீழே பாக்குறீங்க இல்லையா, ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் பாக்கெட்ல நம்ம நிறுவனம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு இன்கிரீடியன்ட்டும் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேஜரா இந்த பிரிக்லி பியர், இந்த பிரிக்லி பியர் இருக்கிறதுனால முதல் ஹை அட்வான்டேஜஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், மார்க்கெட்ல இன்னைக்கு கிட்னி செல்ஸை, குறிப்பா நெஃப்ரான் செல்ஸை ரெஜினுவேட் பண்ணக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய, புத்துணர்ச்சி பெற வைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் யாருக்கிட்டையும் உலகத்திலே இல்லை. இந்த சப்பாத்தி கள்ளி பழத்துடைய ஸ்டெம் செல்ஸ்
கிட்னி செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்னில ஏற்படக்கூடிய புண்ணா இருக்கலாம், வீக்கமா இருக்கலாம், இல்ல கிட்னி வந்து செயல்படும் திறன் குறைவா இருக்கலாம். இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய, ரெஜினரேட் பண்ணி கொடுக்க வேலையை இந்த பிரிக்லி பெர் ஸ்டெம் செல் செய்யுது. அது இல்லாம இது ஹை ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஹையா இருக்கிறதுனால உடம்புல கேன்சர் கான்சிக் செல்ஸை வெளியில அனுப்பும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்ணோ, இல்ல காயமோ, இல்ல வீக்கமோ, இல்ல அழற்சின்னு சொல்லுவாங்க. அத வந்து சரிப்படுத்தக்கூடிய பண்பு இந்த பிரிக்லி பெர் ஸ்டெம் செல்ஸ்க்கு, சப்பாத்தி கள்ளி பழத்துக்கு உண்டு. அதிகமா உண்டு. அடுத்து பிளட் சுகர் மேனேஜ் பண்ணக்கூடிய டயாபெட்டிக்கா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த சப்பாத்தி கள்ளி பழத்துக்கு உண்டு. டைஜஸ்டிவ் ஹெல்த். இன்னைக்கு நம்மளுடைய வயிற்று பகுதிய, சிறுகுடல், பெருகுடல் இருக்கக்கூடிய பகுதியை 2வது மூளைன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு மூளை செயல்படுதோ, அது போல 2வது மூளை வந்து இந்த வயிற்று பகுதி. ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணி அதோடைய செயல்படும் திறனை அதிகரிக்கக்கூடிய வேலைகளை இந்த சப்பாத்தி கள்ளி ஸ்டெம் செல் செய்யுது. அடுத்தது இருதய பராமரிப்பு. இன்னைக்கு எவ்ரி 33 செகண்ட், ஒரு 33 செகண்ட்ஸுக்கு ஒரு நபர் இருதய நோயால பாதிக்கப்படுறார், இறந்து போறார். அப்போ இருதய பாதுகாப்புக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ் உதவுது. குறிப்பா சொல்லப்போனா கிட்னில, இப்ப இந்த வேர்டிங்ஸ் படிச்சு பாருங்க. கிரியேட்டினின்னு சொல்லக்கூடிய கிட்னிய பாதிக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ பிளட் லெவல்ல இருந்து வெளியில அனுப்பக்கூடிய வேலையை எஃபெக்டிவா பண்ணுது. ஆக மொத்தம் கிட்னி என்ஹான்ஸ்மென்ட்க்கு, உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லப்போனா ஒரு கிட்னி, பேர் ஆஃப் கிட்னிஸ் 2 கிட்னியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 200 லிட்டர் ரத்தத்த சுத்தம் பண்ணுது. எத்தனை பேர் அந்த கிட்னிய நம்ம சரிவர பார்த்துட்டு இருந்திருக்கோம், இல்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மார்க்கெட்ல கிட்னிக்குன்னு சரி பண்ணக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு பொருள் நம்ம 120 நாள் எடுத்துக்கிறதுனால, கிட்னிய ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் பண்றோம். கிட்னி என்ஹான்ஸ் ஆகுறதுனால லிவர் என்ஹான்ஸ் ஆகும். லிவர் என்ஹான்ஸ் ஆகுறதுனால ஹார்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஆக மொத்தம் நம்ம ராஜ உறுப்புகள பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இன்கிரீடியன்ட் இந்த பிரிக்லி பியர், சப்பாத்தி கள்ளி பழம். அகைன் சொல்றேன், சப்பாத்தி கல்லியோட எக்ஸ்ட்ராக்ட், சப்பாத்தி கல்லியோட ஜூஸ் எந்த கம்பெனி வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா சப்பாத்தி கல்லியோட ஸ்டெம் செல்ஸ உலகத்துக்கே முதல் முறையா அறிமுகப்படுத்துறது இந்த விஸ்வம் ஆயுர்வேதா. அதாவது நம்ம இப்ப பிளாட்ஃபார்ம்ல பயணிக்க போடக்கூடிய இந்த விஸ்வம் ஆயுர்வேதா அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் உடைய பணி, மாஸ்டர் ஸ்டெம் செல்ஸ். இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நமக்கு செய்யுது. ஏஜிங் ஆகக்கூடிய செல்ஸை வெளில அனுப்புறதுக்கும், குறிப்பா எப்படி நம்ம வந்து மனித செல்ஸ், ஹியூமன் செல் ஒர்க் பண்றதோ அதுல ஒத்து 90% ஒர்க் பண்ணக்கூடியது இந்த மாலஸ் டொமஸ்டிகான்னு சொல்லக்கூடிய கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். அதுவும் நம்மளுடைய சாக்ஷியில இருக்கு. சோலார் விட்டிஸ்னு சொல்லக்கூடிய 3rd ஸ்டெம் செல், இது வந்து பாத்தீங்கன்னா டானின் அண்ட் ஆந்தோசியனின் சொல்லக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சரும பாதுகாப்பு, தோல் சார்ந்த பிரச்சனைகளை மேம்படுத்தி நம்மளை என்னைக்கும் எனர்ஜியா, இளமையா வச்சுக்கிறதுக்கான விஷயத்த அடிப்படையில இந்த திராட்சைகள் கொடுக்குது. அந்த கார்டியோவாஸ்குலர், இருதய பராமரிப்பாகவும், ஹார்ட் பிரிவென்ஷனாகவும், கார்டியக் அரெஸ்ட் ஆகுறத பிரிவென்ட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸும் இந்த சோலார் விட்டேஷனல் சொல்லக்கூடிய கிரேப் சீட்ல. அடுத்தது முலாம்பழம். இந்த முலாம்பழங்கிறது நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். நம்ம பார்க்குற முலாம்பழம் கிடையாது. நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் முலாம்பழம் இது. மரபணு மாற்றம் செய்யப்படாத நாட்டு முலாம்பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? பிரைமரி அண்ட் செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? ஒரு மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு 1 லேக் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அரெஸ்ட் பண்ணும். ஒரு மாலிக்யூல் இருக்கும்போது 1 லட்சம் ஃப்ரீ மாலிகல்ஸை வெளியே அனுப்பக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் எஸ்ஓடி, சிஏடி, ஜிபிஎக்ஸ் மூணுமே இந்த மஸ்க் மெலான்ல இருக்கு. அந்த மஸ்க் மெலான் எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுடைய சாக்ஷியில ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ், ஆக்டிவ் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கு, அவைலபிள் இருக்கு. அடுத்து ரிசர்வேட்ரால். இந்த ரிசர்வேட்ராலுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகளை, குறிப்பா நல்ல கொழுப்புகளை மேம்படுத்தி கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய வேலை, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய வேலை, டயபெட்டிக் மிலிட்டஸ் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை, மூட்டு பிரச்சனைகளை, ஜாயிண்ட் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வேலை, இருதய பராமரிப்பு, ஹார்ட்டை பிரிவென்ட் பண்ணக்கூடிய வேலை. இவ்வளவும் இந்த ரிசர்வேட்ரால்ங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு செய்து கொடுக்குது. இது வந்து ஒரு பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்.
அடுத்தது மல்டிபிள் பெரிஸ். இப்போ இதுல அக்காய் பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ரசபெரி, ஸ்ட்ராபெரிங்கிற 5 வகையான பெரிஸ் இருக்கு. நார்மலா இந்த 5 வகையான பெரிஸோடைய பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய அனைத்து பண்பும் நான் இப்ப சொன்ன இந்த 5 பெரிஸ்லயும் இருக்கு. குறிப்பா இந்த அக்காய் பெரி பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை சரி பண்ணும், இருதய பாதுகாப்பை உறுதி பண்ணுது, மூளை பாதுகாப்பு பிரெயின் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணுது, கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸை வெளியில அனுப்புது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியா ஒர்க் பண்ணுது, ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஸோ பிளாக்பெர்ரி அகெயின் இருதயம், டைஜஸ்டிவ் அண்ட் கட் ஹெல்த், நியூராலஜிக்கல், செல் ப்ரொடெக்ஷன் அண்ட் growth அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புண்களையோ இல்ல காயங்களையோ கட்டிகளையோ சரி பண்ணக்கூடிய பண்பு இந்த பிளாக்பெர்ரி எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு இருக்கு. அடுத்த ப்ளூபெர்ரி பிரெயின் அண்ட் மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு உதவுது, போன் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு உதவுது, இம்யூன் அண்ட் மசில் பாடி ரெக்கவரிக்கு உதவுது, கார்டியோவாஸ்குலர் ப்ரொடெக்ஷனாகவும் செயல்படுது. அண்ட் குறிப்பா சொல்ல போனா மசில் கிராம்ப், மசில் ரெக்கவரி இதுல ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆந்தோசியானின், ஃபாலோனாய்டு அண்ட் விட்டமின் சி அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏல போய் ஒரு ஒரு நபருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஜெனட்டிக்கலா ப்ராப்ளம் இந்த டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, டிஎன்ஏவை போய் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணக்கூடிய பண்பும் இந்த ப்ளூபெர்ரியில இருக்கு. அடுத்த கிரான்பெர்ரி, இது குறிப்பிட்டு சொல்ல போனா யூரினரி ட்ராக் யூடிஐ ப்ராப்ளம் கிளியர் பண்ண கிரான்பெர்ரி ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்கு. கேன்சர் ப்ரிவென்ஷனாவும் இருக்கு. கார்டியோவாஸ்குலர் ப்ரிவென்ஷனாவும் இந்த கிரான்பெர்ரி நமக்கு செயல்படுது. அதுவும் இல்லாம இதுல மல்டிபிள் விட்டமின்ஸும் கிடைக்குது. விட்டமின் ஏ, சி, டி, இ, விட்டமின் காம்ப்ளெக்ஸ் மினரல்ஸ் இந்த கிரான்பெர்ரில இருந்து கிடைச்சிருது. அடுத்து ஸ்ட்ராபெர்ரி. ஸ்ட்ராபெர்ரியோடைய ஒர்க் பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஒருத்தவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, ஸ்ட்ராபெர்ரியை அக்வயர் பண்ணிக்கலாம். அடுத்த பிரெயின் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. ஆக மொத்தம் இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம பேசுறது எல்லாமே பிரெயின் ஹெல்த், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஹெல்த், குறிப்பிட்ட இந்த திரும்ப திரும்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்களை உட்படுத்துது. மீன்ஸ் நம்மளுடைய ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலை இந்த அனைத்து பொருட்களும் இன்கிரீடியன்ஸ்லயும் இருக்கு. அடுத்தது அஸ்ட்ராஜென்டின், கிங் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ரெட் ஆல்கே, ஜாப்பனீஸ் அதிகமா விரும்பி உட்கொள்ளக்கூடிய உணவு அஸ்ட்ராஜென்டின். ஒன்று சார், ஜாப்பனீஸ் அதிகமா பயன்படுத்தி விருப்பப்படுத்தக்கூடிய பொருள் தான் இந்த அஸ்ட்ராஜென்டின். ஸோ இந்த அஸ்ட்ராஜென்டின் ரெட் ஆல்கே ஜாப்பனீஸ் கடைக்கூடியது என்னென்ன பயன்பாட்டுக்கு நமக்கு உதவும். மெட்டபாலிக் மெட்டபாலிக் ப்ராசஸ் சரி பண்ண உதவுது. அடுத்த டெஸ்ட் ஆண்மகனா வச்சு fertility-க்காக உதவுது. யூவி ப்ரொடெக்ஷன், கிட்னி அண்ட் ஐ ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு, கேஸ்ட்ரோ சிறுகுடல் பெருகுடலை பாதுகாக்கிறதுக்கு அஸ்ட்ராஜென்டின் உதவுது. கோஎன்சைம் Q10 இன்னைக்கு ஒரு ஒரு செல்லுக்கும் உணவு தேவை. அந்த உணவு வழங்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜியை கொடுக்கணும்னா அந்த உணவு இந்த கோஎன்சைம் Q10. ஸோ இந்த கோஎன்சைம் Q10 நம்மளோட ஆக்டிவ் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கு. குளோரெல்லா, இந்த குளோரெல்லாவோட சாரி இன்டர்நெட் ஸ்டேபிளா இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த குளோரோலோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடியில உள்ள கழிவுகளை வெளியேற்றி பாடிக்கு வந்து மசில் பில்டிங்க்கு ப்ரோட்டீன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் இந்த குளோரெல்லா நமக்கு வழங்குது. இருங்க, ஷேர் பண்ணிக்கிறேன் பிபிடி. இந்த குளோரெல்லாங்கிற இன்கிரீடியன்ட்டும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட் ஸ்டெம் செல்ல அவைலபிளா இருக்கு. omega-369 நம்மளுடைய புரோட்டீன் சிந்தசிஸ், அமினோ ஆசிட்ஸ், மசில் பில்டிங் டெவலப்மெண்ட், நம்ம வளர்ந்துகிட்டே வரோம் இல்லையா, சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கான போஷாக்கு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான் இந்த omega-369. இது நார்மலா மீன் எண்ணெயில இருந்து எடுப்பாங்க. பட் நம்ம ப்ராப்பரா வெஜிடபிள் ஆயில இருந்து, வெஜிடபிளா வீகன்னு சொல்லுவாங்க, அந்த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்னைக்கு omega-369 இது தனியாவே ஒரு கேப்சூலா விற்கிறாங்க. பட் இந்த omega-369 நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பார்லி கிராஸ் எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து பிளட்டோடைய பிஹெச்சை மெயின்டைன் பண்ணவும், பாடியில வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும், ரத்தத்துல வந்து கழிவுகளை வெளியேற்றவும் இது உதவுது.
ஆக மொத்தம் இத்தனை ஆக்டிவ் பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸை சேர்ந்ததுதான் ஒரு ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ், பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ். இதை எப்படி கன்சியூம் பண்ணணும்? எழுந்த உடனே காலையில வாய் மட்டும் கொப்பளிச்சுட்டு 3 கிராம் ஷேக்ஷேபா இருக்கும். அதை நாக்குக்கு கீழே நம்ம கொட்டிக்கணும். இதை நம்ம எடுத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உடம்புல ஏற்கனவே நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய செல்ஸை காப்பி பண்ணும், ரெப்ளிகேட் பண்ணும். ரெண்டாவது ரெஜினுவேட்டிங் பண்ணும், வயதான செல்களை புதுப்பிக்கும். அடுத்தது டேமேஜ் பாதிக்கப்பட்ட செல்களை ரிப்பேர் பண்ணும். அடுத்தது இது எதுவுமே வேலையாகலையா, அதை தள்ளி விட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணி புது செல்லை உருவாக்கும். அது போல ஒரு சுழற்சி முறையில உடம்பு ஃபுல்லா சுத்தி வந்து எங்கெங்க இந்த ரிப்பேரிங் ஆக்டிவிட்டி தேவையோ அங்க செயல்பட்டு ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இந்த சுகர் பேஷண்ட் கூட நம்ம இந்த பொருளை எடுக்க முடியும். என்ன காரணம்னா, இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு எவ்வளவு சீக்கிரம் போய் ரத்தத்துல கலக்குது, அதுதான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸோட குறியீடு. 70க்கு மேல இருந்தா இமீடியட்டா போய் ரத்தத்துல சுகர், குளுக்கோஸ் கலந்துரும். பட் இங்க இருக்க நம்ம இன்னைக்கு பார்த்த இன்கிரீடியன்ட் எல்லாமே மேக்சிமம் 30, 35, 39, 43 இவ்வளவுதான் அதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ. இதனால நம்ம ஈவன் ஒரு டயாபெட்டிக்கா இருக்கவங்களுக்கு கூட இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு டயாபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுது. மெயின் மெயின் பார்ட் ஆஃப் த பாடி பாத்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி எதுன்னு பாத்தீங்கன்னா லிவர். இன்னைக்கு அந்த லிவரை பாதுகாக்கிறதுக்காக, ஹிப்பாட்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க, லிவரை பாதுகாக்கிறதுக்காக உள்ள இன்கிரீடியன்ட் முழுக்க 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 இருக்கு. ஏன் இந்த லிவரை நம்ம பாதுகாக்கணும்? ஸோ லிவர் கரெக்டா இருந்தாதான் மெட்டபாலிசம் உடம்புல கரெக்டா நடக்கும். இன்னைக்கு சிவப்பு அணுக்களை உருவாக்கக்கூடிய இடம் கிட்னி, லிவர், போன் மேரோ, மஜைகள். இது 3 தான் ஆர்பிசியை, ரெட் பிளட் செல்ஸை உருவாக்கக்கூடிய இடம். இப்போ லிவர் சுத்தமா இருந்தாதான் ரத்தமும் உருவாகும். லிவரை பாதுகாக்கக்கூடிய வேலையை நம்மளுடைய ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் சப்போர்ட் பண்ணுது. கிட்னி ஃபங்க்ஷனை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து லிவர் கரெக்டா இருக்கணும். அடுத்த ஃப்ளூயிட் பேலன்ஸ், உடம்புல இன்னைக்கு எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு லிவர் கரெக்டா இருக்கணும். மல்டி ஆர்கன் ப்ரொடெக்ஷன், லிவர் மட்டுமே கரெக்டா இருந்துட்டா போதும், அதுவே மற்ற உறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய வேலை செய்யும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு நம்ம லிவரை சரிவர பாதுகாத்து வச்சிருக்கோம், கல்லீரலை பாதுகாத்திருக்கோம் தெரியாது. அதுக்காக தான் நம்மளுடைய பொருளை ஆக்டிவ் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸை நம்ம எடுத்துக்க சொல்றோம். இது எடுத்துக்கிறதுனால லிவர் டீடாக்சிஃபை ஆகி பியூர் ஆகும். இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும். கிட்னி சப்போர்ட், மெயினா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, கிட்னி வீக்கமடைஞ்சிருக்கு, கிட்னி சரியா ரத்தத்தை ஃபில்டர் பண்ணல, கிட்னி வந்து செயல்திறன் குறையுது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உதவுது. லிவர் செல்லை ரீஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ப்ராடக்ட். இந்த இன்ஃபிளமேட்டரி ப்ரொடெக்ஷன், இன்னைக்கு வயிற்று வலின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எதனால, வயிற்று புண்ணோ இல்ல உடல்ல சார்ந்த எங்கேயோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டியோ சரி பண்ணக்கூடிய வேலையை இந்த ஆக்டிவ் பிளான்ட் கென்சல்ஸ் பண்ணுது. பாத்தீங்கன்னா விமனுக்கு, பெண்களுக்கு இன்னைக்கு டியூபல் டிசீஸ், பிசிஓடி, பிசிஎஸ், இர்ரெகுலர் ஹார்மோன் மென்ஸ்ட்ரேஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ், ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், ஒயிட் டிஸ்சார்ஜ், மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ், இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய வேலையை ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் பண்ணுது. மென்னுக்கு வந்து லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ஓலிகோஸ்பெர்மியா, லோ ஸ்பெர்ம் மொபிலிட்டி, அதாவது ஃபெர்டிலிட்டி, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேஜரா விமனா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும், ஃபெர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகளை கிளியர் பண்றதுக்கு நம்மளுடைய ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் ப்ராடக்ட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த குவான்டிட்டி, இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸோட எந்த கம்பெனி கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். உதாரணத்துக்கு மார்க்கெட்ல 15 ஷாக்ஸ், 20 ஷாக்ஸ், இவ்வளவுதான் கொடுக்கக்கூடிய கம்பெனி இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ப்ராடக்ட் 30 ஷாக்ஸ், ஒரு ஷாக்ஸும் 3 கிராம். இந்த ஹை குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டும் இந்தியாவிலேயே ஓன் மேனுஃபேக்சரிங்கா நம்ம பண்றதுனால நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். விஸ்வம் ஆயுர்வேதா மட்டும்தான் அது கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதோட சேர்ந்து ஆக்டிவ் மல்டிபெரி கேப்சூல். இந்த ஆக்டிவ் மல்டிபெரி கேப்சூல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இந்த ஆக்டிவ் மல்டிபெரி கேப்சூல்ல இருக்கு. என்னென்னங்கிறத நான் ரீட் அவுட் பண்றேன். கேட்டுக்கோங்க. ஸோ இந்த கேப்சூல் எதுக்கு? நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சப்லிங்குவல் கிளாண்ட்ல நாக்குக்கு கீழே இந்த பவுடரை கொட்டிடுறோம். அது பண்ணும்போது இந்த கேப்சூலுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடியில உள்ள கழிவுகளை டிடாக்சிஃபை பண்ணி வெளில அனுப்புறதுக்கும்,
நம்ம உறுப்புகளுக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் கொடுக்கறதுக்கான வேலையை இந்த டேப்லெட், அதாவது 60 கேப்சூல் செஞ்சிடும். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. சிபக்தான், மங்குஸ்தான், குர்குமின், மொரிங்கோ, ரிசர்வேட்ரால், ஜின்செங், கிரான்பெரி, ப்ளூபெரி, மிக்கனாபியூரியன், பைப்ரேன், கெலோஞ்சி, ஆலோவேரா, கிரீன் காஃபி, கிவி, கிரீன் ஆப்பிள், போமோகிரனேட், ஆம்லா, அஸ்வகந்தா, பீட், அஸ்டாசந்தின். இது போல இன்னும் சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. கேனோடர்மா இருக்கு, நோனி இருக்கு, மொரிங்கோ இருக்கு. இது போல 33 இன்கிரீடியன்ட் உள்ள ஆக்டிவான கேப்சூல். இதுவும் நம்மளுடைய சாக்ஷேவோட சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. நம்ப மாட்டீங்க, இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து எம்ஆர்பி 5500 அண்ட் நம்மளுடைய ரேட் ஒன் அண்ட் ஒன்லி 3000. அகைன் நான் அகைன் சொல்றேன், மார்க்கெட்ல 3000 ரூபாய்க்கு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அது விஸ்வம் ஆயுர்வேதால மட்டும்தான் முடியும். இது பாருங்க, அகைன்ஸ்ட் சூப்பர் இம்யூனிட்டி பூஸ்டர், இன்ஃப்ளமேஷனுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு, மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ண, இம்யூனிட்டி என்ஹான்ஸ் பண்ண, உடம்புல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வெளில அனுப்புறதுக்கு இந்த மல்டி பர்பஸ் சூப்பர் ஃபுட் ஒரு ஃபேமிலிக்கு பெஸ்ட் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலையா இது அமையுது. இதோடைய இதோட யூசஸ் என்னன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30ல இருந்து 40 வரையான டிசீஸ் எழுதியிருப்பாங்க. அது இந்த ஸ்லைட்ல இல்ல. சொரியாசிஸ், எக்ஸிமா, லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், இம்யூனிட்டி, இது போல 30 வகையான ப்ராப்ளங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத வரப்பிரசாதம் சூப்பர் ஃபுட் தான் இந்த கேப்சூல். இந்த கேப்சூலும் அந்த இதோட சேர்ந்த ஒரு சாக்ஷே ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல கொடுக்கற விலை வெறும் 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 3000 ரூபாய் மட்டும்தான். 3000க்கு இந்தியா மார்க்கெட்ல இதை யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த பிளான் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, ப்ராடக்ட்டும் இது போல சூப்பரா இருக்கு. அந்த பிளான் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதன் மூலமா தான் நமக்கு ஒரு ரெம்யூனரேஷன் வரப்போகுது. அந்த இந்த பொருளோட சேர்ந்து 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 அடுத்தது ஆர்த்தோ கிட், முழங்கால் மூட்டு வலிக்காகவும் ஸ்பைனல் கார்டு வலிக்காகவும் ஆர்த்தோ கிட்ட கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆர்த்தோ கிட்டுக்கு அப்புறம் கேனோடர்மாவை பேஸ் பண்ணி காஃபி கம்பெனி வழங்க இருக்காங்க. இதெல்லாம் ஃபியூச்சரா இப்ப கம்பெனில வரக்கூடிய பொருட்கள். 300க்கும் மேற்பட்ட பொருள் இருந்தாலும் நிறுவனம் வந்து செலக்டடா ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பொருளை தான் மார்க்கெட்ல கொடுக்கணும் ரொம்ப குறிக்கோளோட பார்த்து பார்த்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப அடுத்தது நமக்கு ஆர்த்தோ கிட்டும் கேனோடர்மா காஃபியும் நமக்கு கிடைக்க இருக்கு. ஓகே, இதுல இதுல இப்ப நம்ம பார்க்க போறது கம்பெனியுடைய பிசினஸ் பிளான பார்ப்போம். இப்போ ஸ்கிரீன் தெரியட்டும். பிளானும் சிம்பிள், பட் ஆனா பவர்ஃபுல் பிளான். இன்னைக்கு ஒரு 3000 ரூபாய் ஒரு ஒரு பணத்தை நம்ம செலவு பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இத்தனை வகையான பிரச்சனைகளை வெறும் 3000 ரூபாயில நம்மளால தள்ளி போட முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது விஷயமாயிருவேல, அது மட்டும்தான். இன்னைக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப்னு எடுத்துக்கிட்டா கூட 3000 ரூபாய் தாண்டி போகும். எஸ். அப்போ நம்ம சொல்லி நம்ம மூலமா ஒருத்தர் இந்த பொருளை வாங்கும் பட்சத்துல 3000 ரூபாய் பணம் கொடுக்கும் பட்சத்துல டைரக்ட் ஸ்பான்சர் இன்கமா நமக்கு 12% 350 ரூபாய் கிடைச்சிரும். ஸோ 3000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க உள்ள ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க வாங்கும்போது இம்மீடியட்டா நமக்கு 350 ரூபாய் வருமானம் கிடைச்சிரும். 12%. அடுத்தது ஆக்டிவ் பைனரி மேட்சிங் இன்கம். ஸோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு கிட்டு ஏலையும் ஒரு கிட்டு பிலையும் சேல் ஆகும்போது 1:1 3000 மேட்சிங் ஆகி 10%, அது ஒரு 300 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் ஏபி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் உள்ள மேட்ச் ஆகும்போது நமக்கு 350 ரூபாய் பிளஸ் 350 ரூபாய் டைரக்ட் ரெஃபரல் பிளஸ் 300 ரூபாய் பைனரி இன்கம், ஆக மொத்தம் 1000 ரூபாய் நமக்கு ரொக்கமா வருமானமா கிடைச்சிரும். இங்க பொறுத்தவரையும் கட் ஆஃப் டெய்லி கட் ஆஃப், தினைக்கும் பேமெண்ட். எல்லா கம்பெனிலையும் இந்த ரெண்டு இன்கம் இப்ப நான் சொன்னது வந்து காமன் தான். இப்ப நம்ம பார்க்க போற இன்கம் தான் ஒரு யூனிக் இன்கம், டைரக்ட் ஸ்பான்சர் பைனரி இன்கம். உதாரணத்துக்கு டீம் ஏ டீம் பின்னு நம்ம செயல்பட்டு போயிட்டு இருப்போம். சில டைம்ல பாத்தீங்கன்னா 2 டீமும் ஈக்குவலா போகாது, ஒரு டீம் ரன்னே ஆகாது. ஸோ பைனரியை பொறுத்தவரையும் ஒரு டீம் மேட்ச் ஆகலைன்னு நமக்கான வருமானம் ஜீரோ. பட் நம்ம கம்பெனில ஒரு இண்டிபெண்டான ஒரு பிசினஸ் மேன், யூனிக்கான பிசினஸ் மேன் என்னன்னா சிங்கிள் லெக்ல கூட நமக்கு வருமானம் வரும். எப்படி வரும்? உதாரணத்துக்கு ஏங்கிற நபர் பிங்கிற நபரை சூஸ் பண்ணி கீழே கொடுத்துட்டேன். சிங்கிற அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர் ஒர்க்கே பண்ணல. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிங்கிற டைரக்ட் ரெஃபரல் அந்த பிஏ நான் தான் இந்த சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கேன். அவரு கூட போய் நான் ஒர்க் பண்றேன்.
அந்த பி இருக்காரு இல்லையா, அவருடைய 2 டீமை மேட்ச் பண்ணி பைனரி வருமானமா அவர் ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வாங்குறாருன்னு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அவர் வாங்கக்கூடிய அந்த 10,000 ரூபாயில அவர் அறிமுகப்படுத்தின காரணத்தினால, ஒரே காரணத்தினால அவர் வாங்கக்கூடிய 10,000ல 50% இன்கம் எனக்கு வந்துரும். விச் மீன்ஸ் 5,000 ரூபாய் வந்துரும். அதேதான் இங்க பாருங்க. ஏங்கிறவரு 6,000 ரூபாய் வருமானம் வாங்குறாரு. இந்த ஏவை அறிமுகப்படுத்தினவர் பாத்தீங்கன்னா, அந்த டாப்ல இருக்கக்கூடிய நபர். இப்போ ஏ வாங்கக்கூடிய 6,000 ரூபாய் வருமானத்துல 3,000 ரூபாய் அவருக்கு போயிரும். அதே போல பி வாங்கக்கூடிய 6,000 ரூபாய் வருமானத்துல 3,000 ரூபாய் போயிரும். இது போல சார், சில பேர் டவுட் கேட்கலாம் சார், 6,000 ரூபாய் வாங்கினாதான் 3,000 ரூபாய் வருமானம். இப்படி கிடையாது. வெறும் 300 ரூபாய் வாங்கினா கூட 1:1 மேட்சிங்ல 300 ரூபாய் வாங்கினா கூட அந்த 300 ரூபாயில 150 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ஸோ பவர்ல கேரி ஃபார்வர்ட். இது போல யூனிக்கான பிசினஸ் பிளான் மார்க்கெட்ல இல்லவே இல்லை. அடுத்த லைஃப் டைம் ரிவார்டு. இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது. 300 ஐடி ஜாயினிங் என்னைக்கு வந்திருக்கோ அன்னைக்கு ஒன் டைம் அமௌண்ட்டா 15,000 ரூபாய் உங்களுக்கு நிறுவனம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது 200 ஐடி எப்போ வருதோ 30,000 ரூபாய் வருமானம். 900 ஐடி 900 ஐடி மாதிரி 45,000 ரூபாய். 1,500 ஐடி 1,500 ஐடி. அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் ஜாயினிங்ஸ், அமௌண்ட் கிடையாது. நம்பர் ஆஃப் ஜாயினிங்ஸ் வரும்போது இந்த ஃபண்டு மட்டுமே கிட்டத்தட்ட 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 15 ஸ்டெப்லயும் டோட்டலா கம்பெனி டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21,88,15,15,000 ரூபாய் இந்த ரேங்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ல மட்டுமே ஃபண்ட் அவுட் ஆகுது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்கம் இல்லாம செப்பரேட் இன்கம். அடுத்த சேல்ஸ் ராயல்டி இன்சென்டிவ். இது வந்து கம்பெனியோடைய பங்குதாரராக ஒரு சான்ஸ். ஆரம்பிச்ச 90 நாள்ல 250 ஐடி 250 ஐடி டீம் ஒன்லி டீம் டூலி நம்ம கொடுக்கும்போது அந்த மாதம் கம்பெனியில நடைபெற்று இருக்கக்கூடிய டோட்டல் டேர்ன் ஓவர்ல 5% பங்கு எடுத்து அதை எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ பகிர்ந்து கொடுக்கறதா இந்த லாயல்டி இன்கம். போன மாதம் பாத்தீங்கன்னா 35,000 ரூபாயும், அதுக்கு சென்ற மாதம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயும், அதுக்கு முந்தின மாதம் வந்து 28,000 ரூபான்னு ஒரு ஒரு நபர்களுக்கும் பெரிய தொகையா இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ பிளான் ரொம்ப சிம்பிள், பட் ஆனா பவர்ஃபுல். சிம்பிளா சொல்ல போனா ரொம்ப ஸ்பீடா நம்ம ஒர்க் பண்ணோம்னா பைனரி மேட்சிங் 19%, ஆவரேஜா ஒர்க் பண்ணோம்னா 15% மேட்சிங்கும், ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணா கூட கம்மி இல்ல கம்மி 11ல இருந்து 12% பைனரி மேட்சிங்கா நம்ம நிறுவனத்துல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரீபர்ச்சேஸ்க்குன்னு பிளான் ஒரு கம்பெனி இப்போ ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் ரீபர்ச்சேஸ் பிளான கம்பெனி வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. அதனால எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ நம்ம விஷயமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம், கம்பெனி கேனோடர்மா பேஸ் பண்ணி காஃபி ஷாக்ஸை லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அதே சமயம் ஆர்த்தோ கிட் வந்து 4 பொருள்களை கொண்டு இருக்கும். அந்த 4 பொருள்களை உள்ளடக்கிய பொருளும் கூடிய சீக்கிரம் ஓரிரு நாட்கள்ல லான்ச் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் ஆக்டிவ் மல்டிபெரி கேப்சூல். உலகத்திலே யாருக்கிட்ட இல்லாத காம்பினேஷன் நம்மள்ட்ட இருக்கு. இந்த ஒரு பொருள் போதும் மார்க்கெட்ல நம்ம சூப்பர் டூப்பரா ஒர்க் பண்ண நிறைய நபர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க. இந்த ஒரு பொருள் போதும். சூப்பர் டூப்பர் ஆளினால் அழகுராஜா மாதிரி நமக்கு செயல்படும். நம்மளுடைய ஒர்க் என்ன, நமக்கான அணியை நம்ம அமைச்சு அவங்கள வருமானம் வாங்க வைக்கிறது மூலமாக. உதாரணத்துக்கு நான் ஒரு நபர் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில கூட்டு வந்திருக்கேன்னா அவருடைய வருமானம் 1,00,000 ரூபாய் அமையுதுன்னா எனக்கு அதுல 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்ப நிச்சயமா அவர் 1,00,000 ரூபாய் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன், 1 கோடி வாங்கணும்னு நினைப்பேன். அப்ப அவர் 1 கோடி வாங்கும் போது எனக்கு 50 லட்சம் வந்துருது இல்லையா? ஸோ இது வந்து வின் சிச்சுவேஷன். மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு பிளான், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்ல. நம்ம ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது 4 months தான் ஆகுது. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த நிறுவனம் அடையும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 60 நபர்களும் ஒரு நல்ல நிலைமையில வெல்த் அண்ட் ஹெல்த்தோட இருப்போங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்து டிசைன் பண்ணி கேர்ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் இதுக்கு மேல அடுத்தடுத்த மீட்டிங்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டெய்லி வீக்லி ட்வைஸ்னாச்சும் அட்லீஸ்ட் நம்ம பார்ப்போம், சந்திப்போம். இது உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் டவுட் இருந்தா உங்களை இன்வைட் பண்ணவங்களை கூப்பிடுங்க. அண்ட் இப்போ அடுத்த ஒரு 5 minutesல ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைப்போம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் ஓவர் டு ஆடியன்ஸ். தயாளன் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. நான் வந்து மியூட் அண்ட் ஆல் கொடுத்து மியூட் அன்மியூட் பண்றேன். நீங்க பேசுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
Yes, sir. Dayalan sir, you can unmute yourself now. Thank you, sir. வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன் நிரஞ்சன். Thank you, Ji. Thank you. நான் ஒரு டைரக்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சொல்லுங்க டைரக்ட் ஜி. செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ம், ரெகுலேஷன் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ம், ம், ஆனால் கிரியேட் ஆகாத ஒரு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் ம், பார்த்தீங்கன்னா 96 99 அந்த டைமில், ஓகேங்களா, ம். அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன், ஓகேங்களா, அவரு இந்த Okay. மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டைமா இருக்காரு. Sir, ஹிஸ் நேம் இஸ் sir, மிஸ்டர் sir. பன்னீர்செல்வம். Yes, sir. Welcome, இஸ் sir. ஐம் கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் பன்னீர்செல்வம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நோனி ம். நோனின்ற ஒரு ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணதே வந்து மிஸ்டர் பீட்டர். அது எல்லாருக்குமே Yes, தெரியும்னு sir. நினைக்கிறேன். தெரியும். அவரோட டிராவல் பண்ண ஒரு பர்சன் ஆஃப்டர் லாங் டைம், ஓகேங்களா, இந்த Okay. மீட்டிங்ல உள்ள விஸ்வம் ஆயுர்வேதாக்கு உள்ள வந்தது பெரிய விஷயம். ஐ Yes, sir. ரியலி தேங்க் Thank you. டு மிஸ்டர் பன்னீர்செல்வம். என்ன அதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் Thank பண்ணேன். you. ஓகே, Thank you. Thank தேங்க்யூ you, வெரி மச், Paneerselvam, தேங்க்யூ. sir. It's our great pleasure to honor you in this meeting ஸோ because ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் என்ன சொல்றது, சீனியர் பர்சன், எப்படின்னா பைனியர்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பைனியர் பர்சனும் உள்ள வந்திருக்காரு அப்படின்றது வந்து இஸ் அ கிரேட் it's a திங். proud moment. Yes, it's a proud moment. Exactly. Okay. Correct, correct. So Okay. thank you, Mr. Paniselvam. Thank you very much. Thank you so much, Paneer sir. Okay. Paneerselvam, sir. So I'll finish my this thing. Okay. Oh, okay. Thank you. Thank you. Thank you, Thank you, sir. sir. Thank சார் you. அவரு சார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன் இந்த 2016ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேரும் அதே போலதான் சில வருஷங்கள் நம்ம எப்ப தொடங்கணுங்கிறது நமக்கு தெரியும். அவர் சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் சார் எப்போ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒண்ணு இந்தியாக்குள்ள உருவாச்சோ அந்த காலகட்டத்தில இருந்தே இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நம்ம மீட்டிங் வந்திருக்காரு. நம்ம மீட்டிங் ஃபுல் டைமா கேட்டிருக்காரு. இந்த 2016ல இருந்து இந்த 25 இந்த 9 வருஷங்கள்லயே எனக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்னா, தொடக்க காலகட்டத்தில இருந்தே இருந்திருக்காரு இல்லையா? அவருக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்கும்? அது போல நபர்கள் நம்ம மீட்டிங்ல இணைஞ்சிருக்காரு. தேங்க்யூ சோ மச். தயாளன் சார் மூலமா தான் பன்னீர்செல்வம் சார் வந்திருக்காரு. அவரு கேட்டுட்டு இருந்தாருன்னா மிக்க நன்றி அவருக்கு. தேங்க்யூ பன்னீர்செல்வம் சார். தேங்க்யூ சார். எஸ் இக்பால் சார், அன்மியூட் பண்ணிக்கங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார். என் வாய்ஸ் சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது சார். ரொம்ப எக்ஸலண்டா நல்லா அருமையா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. நன்றிங்க சார். உங்களுடைய நன்றி, நன்றி. கேட்க கேட்க நம்மளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் சார். அதாவது பெரலைசிஸ் பேஷண்ட் இருக்காங்க. ம். பெரலைசிஸ் பேஷண்ட்டுக்கு இது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு எத்தனை நாள் இது ரெக்கவரி ஆகும்? ம். நல்ல question. அதாவது பேரலைஸ் அப்படிங்கிறது பிளாக்கேஜ். ஒரு ஒரு ரத்த நாளங்கள்ல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுது. அதனால அவங்களுடைய எந்த ஆஹ், அது என்ன சொல்றேன் நர்வ் சிஸ்டம் எந்த நரம்புல அந்த அடைப்பு இருக்கோ அந்த மோட்டாரிங் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பாதிக்கப்படும். வலதுபுறமா இருந்தா இடதுபுறம் பாதிக்கப்படும். இடதுபுறத்து மூலையில பாதிக்கப்படும் வலதுபுறமா பாதிக்கப்படும். இது வந்து நார்மல். எஸ் இப்போ சார், எஸ் சார். நார்மலா இந்த அடைப்பு இருக்கு இல்லையா? அடைப்பு ஏற்படும் போது ஆரம்ப கால கட்டத்துல இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் அடைப்பா இருக்கும். ஸ்பாஞ்சுனா எப்படி சொல்றது? ஜெல்லி. ஜவ்வரிசி பார்த்திருக்கீங்களா? ம் ஜவ்வரிசி ம். பாயசம் உருண்டையா இருக்கும் இல்லையா? ஒரு பஞ்சு போல இருக்கும். ஆனா நாள் பட விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு கல்லு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ பேரலைஸ் அட்டாக் ஆயிருக்கு. இப்பதான் 1 மாசம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 2 மாசம் ஆகுது அப்படின்னா அவருக்கான ரிசல்ட்ட அடுத்த வரக்கூடிய 120 நாள்லயே அவரை நம்ம என்ன பண்ணிடலாம்? சூப்பரா நம்ம நார்மல் பர்சன் மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம். பட் பேரலைஸ் அட்டாக் ஆகி 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது சார். இப்படி நம்ம டைம் பீயிங் டேட்டா எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பஞ்சு போல இருக்கக்கூடிய கிளாட் என்ன ஆயிரும்? இந்த மாதிரி ஆயிரும். அப்ப அதை கரைக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதங்கள்ல இருந்து 1 வருஷமோ 1.5 வருஷம் கூட டைம் எடுக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்லலாம்? இது போல காலகட்டத்துல அவர்களுக்குன்னு சில சிரமம் இருக்கும். கையை தூக்க முடியாது, கை ரொம்ப வலிக்கும், கால் வீங்கும், சாப்பிட முடியாது.
உடம்புல ரத்த சுழற்சி கம்மியா இருக்கும். இதை எல்லாத்தையும் பக்க உறுப்புகளை, ராக உறுப்புகளை சரிப்படுத்தக்கூடிய வேலையை இந்த பொருள் செய்யும். சோ கன்க்ளூஷன் என்னன்னா, பேரலைஸ் அட்டாக் ஆகி உடனடியா நம்ம பொருளை கொடுத்தோம்னா இம்மீடியட்டா ரெக்கவரி பண்ணலாம். ப்ரொலாங்கா லேட்டா 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு சார் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகேவா சார்? ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். ம் வயிற்றுல அதாவது ம் சதைக்கட்டி வளைச்சி நல்லா பெருசா இருக்குது, ஒரு தக்காளி பழம் சைஸ்ல இருக்குதுங்க. ம் இப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க கொடுத்தா இது ரெக்கவரி ஆகுமா? ம் அதாவது கட்டிங்கிறது இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க தக்காளி பழ சைஸ்லன்னு. இப்போ ஒரே நாள்ல அது தக்காளி பழமா ஆயிருக்காது. மிளகுல இருந்து தான் தக்காளி ஆயிருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு உங்களுக்கு. கரெக்டா? கரெக்ட் சார். சின்ன கட்டி உருவாகி இப்ப தக்காளி சைஸுக்கு உருவாயிருச்சு. இதுக்கு யா இமீடியட்டா எலோபதியில ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மேற்கொண்டு வராம இருக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கலாம். இப்படி இல்ல, அந்த அந்த கட்டிய சரி பண்ணக்கூடியதுக்கு 6 மாசம் 1 வருஷம் வரையும் டைம் இருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காரு, பயப்பட வேணாம் அப்படின்னா 120 நாள் நம்ம பொருளை எடுக்க சொல்லலாம். அவங்களுடைய நிலைமையை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். எங்களுக்கு ஓகே. இந்த 2 விஷயத்துக்கு ரொம்ப ஒரு கிளியாரிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ம். இந்த பார்ட்டிசிபேஷன் அனைவரும் இருக்கிறது நமக்கு இந்த சேர்ந்து விஷயம் ஜெயிக்கலாம். இக்பால் சார், உங்களை வந்து இந்த விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியும். உண்மைதான் என்னுடைய சார். பெருமை என்னன்னா, இக்பால் சார் விஸ்வம் ஆயுர்வேதால நிரஞ்சன் சம்பாதிக்க வச்சாருங்கிற பெருமையே எனக்கு நீங்க சேர்த்து கொடுக்கணும். கண்டிப்பா 100% நடக்கும் சார். அது ஓகே 100க்கு ஓகே 100 ஓகே. உண்மை சார். ஓகே, தேங்க்யூ நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார் இக்பால். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆம்பூர்ல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன். பாக்கியராஜ் சார் சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு ஒரு என்ன விஷயம்னாக்கா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்கு. இப்போதான் ஸ்டார்டிங் ஃபைல்ஸ். ட்ரேடு. ம். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தரலாமா? தந்தாக்கா எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்? ஆய்க்காயிரி पेट में तबड़ा कटी ஆக்சுவலா ஓகே சொல்லுங்க. ஃபைல்ஸ் ரிலேட்டட் டு லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்மளுடைய பெருங்குடல் இருக்கு இல்லையா, ஓகே ஃபைல்ஸுக்கான ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு தண்ணி நிறைய குடிக்காம இருந்திருக்கலாம், ஆ உணவு சரியாம சாப்பிடாம இருந்திருக்கலாம். சரி சார். இந்த இந்த பொருளுங்கிறதுல இப்ப ஏகப்பட்ட பண்புகளை நான் சொன்னேன். கட் ஹெல்த்தை சரி பண்ணும், சிறுகுடலை சரி பண்ணும், பெருகுடலை ஆ சரி பண்ணும்ட்டு நான் உங்களுக்கு இப்ப இன்கிரீடியன்ட் சொன்னேன். சரி சார். இப்போ நம்ம பைல்ஸ் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்கிற சுச்சுவேஷன்ல அவருக்கு முதல் டோஸ்லயே முழுவதும் அவர் குணமாவறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. சப்போஸ் சரி சார். அதையும் மீறி அவருக்கு சப்போஸ் ட்ரபிள் இருக்கும் பட்சத்துல, சரி ஏற்கனவே நான் சொன்னது போல நம்ம நிறுவனத்துல 300க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. பைல்ஸுக்குன்னு செப்பரேட்டா பவுடரோ கேப்சூலோ நம்ம கம்பெனில 100% இருக்கும். நீங்க இந்த பொருளை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ண கொடுங்க, நம்மளுடைய பொருளை. சரி சார். அவருடைய உடல்நிலையை பொறுத்து ஃபைல்ஸ்லயே ஃபிஸ்டுலா இருக்கு, மூலம் பௌத்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல கேட்டகரி இருக்கு. அதுல சரி அவருக்கான டைப் என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்கவர் பண்றதுக்கு நிறுவனத்துக்கிட்ட இருந்து பொருளை வர வச்சு கொடுப்போம். சரி சார். ஆனா பேஸ் பொருள் வந்து இதான். சரி சார். இப்போ எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் சார் அது கொடுத்து? 1 மாசம், அதாவது குறைந்தபட்சமே 1 மாசம் நம்மளுது, அதிகபட்சம் சரி 120 நாள். பிரச்சனைக்கு சரி சார். உள்ளவங்கள சொல்லல, எனக்கு ஓகே லைஃப் சார். ஸ்டைல் டிசீஸ் இருக்கு, பிரச்சனை ஓகே எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 120 நாள். பிரச்சனை கூறியவங்களுக்கு இந்த கால அளவு மாறுபடும். சரிங்க சார். அது ஓகே. இன்னொரு விஷயம் சார். இப்போ வயசானவருக்கு ஒரு 75 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ம் நரம்பு தளர்ச்சி. கை ம் வந்து சும்மா ஒரு டம்ளர் வந்து கையில பிடிக்க முடியாது. அப்படியே ம் அவரு டம்ளரே வந்து அவர் கையில பிடிக்க முடியாது. அப்படியே கை உதறும். ம் அப்படியே ஷேக் ஆகும். கழுத்து வந்து அப்படியே ஷேக் ஆயிட்டு இருக்கும். காலுக்கு சும்மாவே ம் இருந்தா உடம்பு அப்படியே ஷேக் ஆகும். அந்த ம். ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் அதான் எடுத்துக்கலாமா? சார், இது பேர் பார்க்கின்சன் டிசீஸ் சார். அது வந்து என்ன காரணத்தினால வந்துச்சு, என்ன அவரோட லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நான் வந்து மத்த கம்பெனி மாதிரி எடுத்த உடனே சரி பண்ணிடலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ண மாட்டேன். அவருக்கு இந்த ஓகே பிரச்சனை எதனால வந்துச்சு, பார்க்கின்சன் டிசீஸ், அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன, வேற எதுவும் ட்ரபிள் இருக்காங்கிறத நம்ம பர்சனலா பேசிட்டு, ஆனா பேஸ் வந்து இதான். பேஸ் பொருள் வந்து நம்ம பொருள், இப்ப பேசின பொருளை கொடுங்க. இதுக்கு ஓகே அப்புறமா நம்ம என்ன பொருளை கம்பெனில இருந்து வர வச்சு கொடுக்கணும்னு அவர் உடல்நிலையை பார்த்து நம்ம பிளான் பண்ணணும். சரி சார். அப்படி ம் அப்படி இது ஸ்டார்டிங்ல கொடுக்கறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. ப்ராப்ளமும் கிடையாது கிடையாது. தைரியமா தரலாம். தைரியமா போல்டா தைரியமா தரலாம். அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கொடுப்போம். சிலர் என்னன்றாங்க, இல்ல எனக்கு இது என்னன்னே தெரியாது, நான் எப்படி சாப்பிடுறது?
எந்த சரி நம்பிக்கையில சார். சாப்பிடுறது நானுன்ற மாதிரி நீங்க பேசுறாங்க. எந்த நம்பிக்கையில ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது சைன் வாங்கிட்டு உள்ள போறீங்களோ டாக்டர்கிட்ட, அந்த மாதிரிதான். ஏன் இத்தனை வருஷம் படிச்ச டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போகும்போது அவங்க ஆ, ரிலேஷன்ட்ட ஏன் சைன் வாங்கிட்டு உள்ள அனுப்புறாங்க? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது நம்பிக்கை இல்ல. அது எது நடந்தாலும் ஏன் தவறு இல்ல, தவறு டெக்னிக்கல் இல்லை. ஃபால்ட்னு சொல்றதுக்கு. ஓகே சார். அப்படி கையெழுத்து போட்டு போற தெரியல நமக்கு. வலியனை போய் கொடுத்தா கேட்கதான் செய்வாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார், நான் பாக்குறேன் சார். தேங்க்யூ சார். ம். ஓகே. தேங்க்யூ. எஸ். சக்திவேல் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சக்திவேல் சார் ஃப்ரம் நெய்வேலி. சார் வணக்கம் சார், நான் சக்திவேல் பேசுறேன். வணக்கம் சார், வணக்கம். மீட்டிங் பார்த்தேன். நம்ம எல்லாரும் இப்போ இதில் இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேருக்கு மீட்டிங்கிறது ஒரு மேட்ரு எல்லாம் பார்த்துருப்பாங்க. எல்லா பிஸ்னஸும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம தெளிவாக பேசிக்காக A to Z வரைக்கும் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் கிளாரிட்டி கிளியராக கொடுத்தீங்க. இது பேசிக்கான விஷயத்த ரொம்ப புரிய வச்சிருக்கு ஒன்று. ஆனால் பொருள் மற்ற கம்பெனியை விட நம்ம கம்பெனி அதிகமாகவே பொருளை கொடுக்குதுன்னா ஓன் ப்ராடக்ட், அதனால அவங்க கொடுக்க முடியுங்கிறதும் ஒரு நேச்சுரல் உண்மை. அதுக்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதை வாங்கி நம்ம ஒரு முறை சாப்பிட்டு பார்க்கறதுனால எந்த விதமான விஷயமும் இல்லைங்கிறதும் தெளிவாக தெரியுது. ஒரு நல்ல பொருளை ரிஸ்க் எடுத்து பார்க்குறோம். எத்தனையோ இன்னைக்கு ராமச்சந்திரா, அப்போலோ, விஜய் ஹாஸ்பிட்டல்லாம் உள்ள என்ட்ராகும் போது எவ்வளோ கேட்குற அமௌண்ட்டை கட்டி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, தனி ஒரு உறுப்புக்காக. இது ஹியூமன் பாடியில் இருக்கிற அத்தனை ராஜ உறுப்பும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு ஹியூமன் பாடி, ஒரு லைஃப் கொஞ்ச நாளைக்கு நல்லாவே இருக்க முடியும். இது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ள போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல 15 கட்டு, 50 கட்டு, 1 கட்டுன்னா கூட ஆப்ரேஷன் வரைக்கும் போய் பல லட்சத்தை பார்க்கும்பொழுது வருமுன் காப்போங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மாதிரி இதை வாங்கி எல்லாரும் அதை யூஸ் பண்ணி, அதாவது நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய வசதி படைச்சவங்களும், மிடில் ஃபேமிலி, புவர் ஃபேமிலி கொண்டு இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நாம உயிரோட இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையவே கண்ணால பார்க்க முடியும். நம்மளுடைய மனைவி, பிள்ளைங்கள்லாம் அடுத்தது. நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கிற எண்ணத்துல இதை டிசிஷன் எடுத்து ஒரு பேக்கோ 2 பேக்கோ 3 பேக்கோ வாங்கி அதை அனுபவிக்கும் போது ஒரே பேக்லயே அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு மேனேஜ் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோளா நான் வைக்கிறேன். தேங்க்யூ. வெல் செட் சார், சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கூட நம்ம முருகேசன் சார் லைன்ல இருக்காரான்னு தெரியல. அவர் கிருஷ்ணகிரி. நம்ம பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய ட்ரபிள் வேரியேஷன்ஸ் இருந்தது. மீட்டிங்ல இருக்காரான்னு தெரியல. இன்னைக்கு ரிப்போர்ட் அமைச்சிருக்காரு. அவருடைய வயசு 65+. அவர் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சாரோ எல்லாமே இன்னைக்கு நியூட்ரல். கிட்னி நார்மலா இருக்கு, லிவர் நார்மலா இருக்கு, சுகர் 430 415 இருந்தது இன்னைக்கு ப்ரீ டயாபெட்டிக்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, கொலஸ்ட்ரால் பார்டர்ல இருக்கு. ஸோ இது போல ஒரு மாசம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய ரிசல்ட், டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பொருளை கொண்டு போய் சேர்ந்து கொடுத்த முருகேசன் சார் இருக்காரான்னு தெரியல. அவர் இருந்தாருன்னா, அவர் இந்த ரிசல்ட்டை சொன்னாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். முருகேசன் சார் லைன்ல இருக்கீங்களா? முருகேசன் சார் ஃப்ரம் திருப்பத்தூர். இருக்கிறேன் சார். சார் வணக்கம், லைன்ல இருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். சார் இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்த பிறகு மறுபடியும் கூப்பிட்டு இருந்தார் சார். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் சார் அவரு. நானும் எத்தனையோ கம்பெனி சாப்பிட்டு பார்த்தேன், என் மனம் தெளிவடையில. இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நீங்க மறுபடியும் எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நாளைக்கு போய் பார்ப்போம் சார் அவரு. சூப்பர் சார், பாருங்க. அதே போல இவங்க பெருமாள் சாருடைய வீட்டுல அவங்க மதருக்கு கொடுத்திருந்தோம் இல்லையா சார்? ஆமாங்க. அவங்க பாத்தீங்களா சார், அவங்க வயசு 80 வயசு. அவங்க சரி டாக்டர் எல்லாம் கைவிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள முடையும் கிடந்தாங்க. டாய்லெட் யூரின்லாம் ஒன்னா போவோம். சரி இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மன உளைச்சல் இருந்தாரு. நான் இதை சும்மா கொடுங்க, நீங்க ஒன்னும் மாற்றம் வரும்னு சொல்லி கொடுத்தேன். 4 நாள்ல அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டிக் வாக் வச்சுன்னு வெளியே வந்துட்டாங்க. அவங்க எழுந்து இப்ப 10 நாளாவது அவங்க நல்லா வாக்கிங் போறாங்க. நல்லா ஸ்டிக்க வாக் வச்சுட்டு அவங்களே போய்க்கிறாங்க, அவங்களே வராங்க வெளியே. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ப்ராடக்ட். இன்னைக்கு ஈவினிங் அவரே சொல்லிட்டு போனாருங்க. ஹலோ ஹலோ சார். பாஸ் பண்றதும் வெளியில தான் போறாங்க. 80 வயசு பாட்டி, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க, கரெக்டுங்க. சூப்பர் சூப்பர்.
சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. கரெக்டான தேங்க்யூ சார். கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தயாளன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க சார். தயாளன் சார் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார், சொல்லுங்க. அன்மியூட் பண்ணீங்க சார். சார், அன்மியூட் யுவர் செல்ஃப். நாட் ஆடியபிள். ஹலோ, ஐ எம் கிளியர் வித் யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹலோ, எஸ் எஸ், ஆடியபிள், நவ் ஆடியபிள். மிஸ்டர் சக்யூர் எஸ் சார் சார், ரொம்ப ஆடியபிள். ப்ரொசீட். மிஸ்டர் சக்யூர் சார் ரொம்ப கிளியரா சொன்னாரு. சரி, ஜென்ரலா வந்து நம்ம வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற ஹாஸ்பிட்டல் நம்ம டிராவல் பண்றோம். ஸோ இது வந்து அடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, 2 monthsல நான் ஒரு ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு. அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது. 18,000 ரூபாய் செலவு பண்ணி அவரை வந்து பணமா தான் வெளியே அனுப்பிச்சாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு, எல்லாருக்குமே வந்து இந்த ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18,000 ரூபாய் செலவு பண்ணி அவர் வந்து டெட் பாடியா வெளியே வராரு 2 months. இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இதை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டா எடுத்தாலே நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து நாள் பட வந்து கியூர் ஆயிட்டே வரும். ஹலோ, கரெக்ட் சார். எஸ், ஆடியபிள். எஸ் எஸ். ஸோ இது வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டா ரெகுலரா எடுக்கிறப்போ எல்லா விதமான விஷயங்கள் ஏஜ் ஃபேக்டர் எதுவுமே இருந்தாலும் நம்ம ரெகுலரா எடுக்கிறப்ப தான் வந்து கரெக்டான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அது டேம் ஷுர். இது வந்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து சித்தாவோட டிராவல் பண்ணியிருக்கேன். பட் நான் சித்தா படிக்கல. எனக்குன்னு ஒரு குரு இருக்காரு, நேச்சுரோபதி. அவரோட ஒரு 3 years டிராவல் பண்ணேன். ஸோ என்னால வெரி ஸ்ட்ராங்கா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேர் டு அலோபதி இஸ் நத்திங். அலோபதி இஸ் நத்திங். நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம ஆர்ஜினே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோபதி ஒரு என்ன சொல்றது, ஒரு 3000 வருஷம் 5000 வருஷம் முன்னாடி உருவாக்கின விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த ஃபார்முலா இதுல வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். டேம் ஷுர் வி கேன் ரெகுலர்லி கன்சியூம் திஸ். எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, குரூப்ல வந்தவங்க எல்லாருக்கும் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்த மீட்டிங் நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே அண்ட் வெனஸ்டே 8 o'clock ஷார்ப். நான் இதுக்கு ஒரு பேனர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அப்டேட் பண்ண விரும்புறேன். கொஞ்சம் இதுல நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இது வந்து அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலா அது அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா வந்து இது பண்ண முடியல, அப்டேட் பண்ண முடியல. இது மட்டும் கொஞ்சம் அது ஒரு பக் இருக்கு சார். அதுல ஒர்க் போயிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை ஆயிரும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. விக்ரம் ஆயுர்வேதா சார் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. எஸ் சார், ப்ளீஸ் டெல் மீ சார். சார், अनम्यूट பண்ணிக்க பேசுங்க. सर मुझे तो आपका लैंग्वेज समझ में नहीं आएगा, बट आपका मीटिंग सुना है मैंने, बहुत अच्छा लगा। जी, ओके सर, थैंक यू सो मच सर। थैंक यू सर, आप सब लोगों का पूरा मीटिंग आप थोड़ा इंग्लिश में बोल दीजिए सर। सर, நம்மளுடைய சேர்மன் சார் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. சோ இப்ப சேர்மன் சார் தான் பேசுறாங்க. சோ எல்லாரும் ஒரு டிஜிட்டல் கிளாப்ல சேர்மன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். இது போல ஒரு அரிய ப்ராடக்ட் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. सो थैंक यू सो मच सर। सर आप हिंदी में बोल दीजिए, नहीं तो इंग्लिश में बोल दीजिए सर। No, thank you sir, thank you all of you, thank you. Our honorable chairman Arjun Mir sir invented of prickly pear. நம்மளுடைய மூணாவது சப்பாத்தி கள்ளி பழத்தை இன்வென்ட் பண்ண நம்மளுடைய டாக்டர் ஹானரபிள் சேர்மன் சார் நம்ம மீட்டிங்கை ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு இருந்திருக்காரு, கேட்டுட்டு இருந்திருக்காரு.
सर प्लीज सर आप हिंदी में बोल दीजिए सर, नहीं तो इंग्लिश में भी एटलीस्ट नहीं, मैं बस वेलकम यू कुछ ऑल नहीं फॉर बोलना दिस। चाहता हूँ। जी जी मैं और कुछ नहीं बोलना चाहता हूँ सर। मैंने जी आपका जी मीटिंग पूरा सुना, बहुत अच्छा लगा। आपका प्रेजेंटेशन भी बहुत ग्रेटफुल है। देन जी लैंग्वेज अंडरस्टैंड नहीं हो रहा था, बट जो क्वेश्चन आंसर चल रहा था, जैसे वाइट डिस्चार्ज जी को लेकर क्वेश्चन आंसर हुआ, पैरालिसिस को लेकर हुआ, पाइल्स को लेकर जी हुआ, तो जी ऑल्सो ऑल अंडरस्टैंड। जी ओके ठीक है सर। Okay. यस सर। One second. So, Mr. MD sir, सर we are very grateful to travel with you. थैंक Let us यू have a सर। long-term association. Okay. थैंक यू सर। थैंक यू। Thank you very much, Mr. Mayor. Soon I'll थैंक यू come सर। and meet you थैंक यू सो in मच। person. थैंक यू सो मच Okay. सर। Thank थैंक you. यू। Very grateful थैंक यू सो मच to यार, be in the meeting. Thank you very much. थैंक यू सो थैंक मच, यू सर। थैंक यू। ஓகே, சோ இட் வெரி பிளஷர் மூமெண்ட். நம்மளுடைய சேர்மன் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. சோ Silent இதுதான் வந்து பண்ணிருக்கேன். சைலண்டா இல்ல, அவரு ஒரு கியூரியாசிட்டி, அவருடைய பிஸி டைம்ல கூட நம்ம மீட்டிங் அட்டன் பண்றாங்கன்னா, சோ Yes. நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பண்ணலாங்கிற ஐடியாலஜி பாக்குறாங்க. Yes. சோ ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் இன்னைக்கு நமக்கு. Yes. தேங்க்யூ தேங்க்யூ. Thank you, brother. குணசேகரன் சார், ப்ளீஸ் ஓவர் டு யூ. குணசேகரன் சார், அன்மியூட் பண்ணிக்கங்க. குணசேகரன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங். சார் நீங்க கொடுத்த, நான் குணசேகரன் வெள்ளூர் சார். நீங்க சார் கொடுத்த வேலூர் ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசினேன் சார் நானு. அவர் சார். டாக்டர் சொல்றாருன்னா, இது உண்மையிலேயே வந்து இந்த குவாலிட்டி கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆலோபதி டாக்டர் கூட அடிச்சு சில பேருக்கு வந்து ஆயுர்வேதிக்கும் பண்றாரு. ஸோ அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட கான்ஃபரன்ஸ் பேசணும் சார். ஸோ சரிங்க உண்மையிலே சார். நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இவங்க சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு சார். ஸோ அதே மாதிரி நம்முடைய இப்போ இது இருக்கு இல்லைங்களா, அந்த லிவர், இந்த லிவர் வந்து அவர் வேணும்னு இருக்காரு. ஸோ அது கண்டிப்பா அதை வந்து நம்ம நாளைக்கு மார்னிங் நான் வந்து உங்களுக்கு அவரோட பேச வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய தேங்க்யூ சார், தேங்க்யூ குணா சார், தேங்க்யூ. தேங்க்யூ குணா சார். எஸ் சார், சொல்லுங்க டவுட். சார் இப்போ எம்டி சார் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபாலோ பாயிண்ட் இருந்துக்காரு. ஃபாலோ பாயிண்ட் இருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசிக்க. நீங்கள் பேசுனது எத்தனையும் கேட்டிருக்காரு. யாரை டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களோ அந்த டெஸ்ட் பண்ணி பூரா அவர் கேட்டு இருந்துட்டு கடைசியில் தான் அவர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவர் பேசிக்காரு. வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே வந்து இது ஒரு எம்டி சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே, ஒரு ஜூம் மீட்டிங்லேயே இவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காருன்னா அவர் நல்ல அற்புதமா சார். அதை தயானந்த் சார் வந்து எக்ஸலண்டா கரெக்டான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. தயானந்த் சாருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் சார். நல்ல ஒரு அற்புதமான தயானந்த் சார் நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணுகிற அனைவருக்கும் பார்ட்டிசிபேட் அன்பான வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் மீட்டிங் வெனஸ்டே ஷார்ப். இப்பவே பேனர் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். அகைன் இந்த இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து நீங்க மட்டும் யூஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ண. இன்னைக்கு 70 பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணோம். அட்லீஸ்ட் நம்மளுடைய சார்பாக ஒரு 2 பேர் அட்டன் பண்ணா கூட ஒரு 100 பேருக்குனாச்சும் இந்த மெசேஜ் போய் சேரும். அவங்க நெட்வொர்க் பண்றாங்க பண்ணல, இது போல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க ரிலீஃப் ஆவாங்க. ஸோ ஜெய்ஹிந்த், ஜெய் விஸ்வம் ஆயுர்வேதா. ஹாவ் அ கிரேட் டே டுமாரோ சண்டே. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நம்மளுடைய ரூம் கவுன்சிலிங் திருவண்ணாமலையில நடக்க இருக்குது. இன்னைக்கு ஆம்பூர்ல ரூம் மீட்டிங் கவுன்சிலிங் நடந்தது. திருவண்ணாமலையில விஜய் பார்க் அப்படிங்கிற ஹோட்டல்ல நடக்க இருக்குது. நாளைக்கு காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை நடக்கும் ரூம் கவுன்சிலிங். உங்களுக்கு தெரிந்த நபர்களை நீங்க சென்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் விஸ்வம் ஆயுர்வேதா. தேங்க்யூ சார். Thank you.